புள்ள உங்களோட வாப்பாவோட உமாவோட வந்து பேச ட்ரை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த புள்ள நல்ல ஒரு ஒயிட் நல்ல ஒரு வெள்ள மனசோட இருக்குது அர்த்தம். அந்த புள்ள எல்லாம் பேசணும், உங்ககிட்ட கேட்கணும். நாங்க பேசுறதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கணும், லிசனிங் பண்ணணும். இந்த உலகத்துல நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, உலகத்துல பேசுறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, ஆனா கேட்கறதுக்கு தான் மனுஷர்கள் இல்லை. சரியா? கேட்கறதுக்கு தான் மனுஷர்கள் குறைவு. இன்னைக்கு நீங்க சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளைக்கு இலங்கையில 2014 தகவலின்படி ஒரு நாளைக்கு இலங்கையில 600 விவாகரத்துக்கள் நடக்குது. 2014 தகவலின்படி. இன்னைக்கு 2024, ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்சது 800 விவாகரத்துக்கள் நடக்குது. சரி, யோசிச்சு பாருங்க, ஏன் விவாகரத்துக்கு போறோம்? ஏன் போறாங்க? ஏன் இல்லீகல் கனெக்ஷன் உண்டாகுது? ஹஸ்பண்டுக்கு நேரம் இல்ல வைப்போடு உட்கார்ந்து பேசுறது. இல்ல, எப்ப கடைசியா உட்கார்ந்து பேசின? எப்ப கடைசியா உட்கார்ந்து உண்டா சாப்பிட்ட? ஆனா நல்லா வேலையை கொள்ளணும். எங்க பிள்ளைகளுக்கு நாங்க டைம் கொடுக்கிறோம். அவங்களோட மனசு புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்றோமா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சு கொள்றோமா? இது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிள்ளைங்களை அப்ரிஷியேட் பண்றோமா நாங்க? அந்த பிள்ளைகளோட ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட், பாடசாலையிலயா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கலாம், நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வரதா இருக்கலாம், தனக்கு கொடுக்குற சாப்பாட்டு 4 பேருக்கு பகிர்ந்து உண்டு சாப்பிட்டு வரதா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கலாம். எத்தனை பேரண்ட்ஸ் நாங்க பாராட்டோம். குழந்தை உளவியல்ல சொல்லுவாங்க, நீங்க உங்களோட பிள்ளைகிட்ட ஒரு பிஹேவியரை பாராட்டினால் அந்த பிஹேவியர் வாழ்க்கை முழுக்க அந்த பிள்ளைகிட்ட இருக்கு. நாங்க எத்தனை பேரண்ட்ஸ் பாராட்டுறோம், அப்ரிஷியேட் பண்றோம் எத்தனை பேரண்ட்? சிலர் எங்களுக்கு கணக்கு இல்லை. உங்களோட பிள்ளைகள் காலையில நான் பேசுற நேரம் சிலாக்கள் சொன்னாங்க, எங்களோட உமா அப்பா எங்களை பாராட்டுறது இல்லைன்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைகள் சொன்னதை நான் சொல்றேன், எங்களோட உமா அப்பா என்னைய பாராட்டுறது இல்லை. ஒரு பிள்ளை சொன்னார், ரகசியமா சொன்னார், நான் ஸ்போர்ட்ஸ்ல என்ன சரி பரிசு வாங்கிட்டு வந்தா எங்களோட உமா என்ன சொல்லுவாண்டா, இதுல காட்டுற கெட்டித்தரத கொஞ்சம் படிப்புலையும் காட்டு என்று சொல்வா. அவர் அட்லீஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாரு, பாராட்டு தர வேணும். உமா என்ன சொல்லுவாங்க, இதுல காட்டுற கெட்டித்தனத்தை கொஞ்சம் படிப்புலையும் காட்டு என்று சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாருண்டா, எனக்கு எதுல ஸ்கில் இருக்குன்றத என் உமா பாராட்டுறாங்க இல்ல. நாங்க எத்தனை பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை பாராட்டுறோம், அந்த பிள்ளைங்க நல்ல குவாலிட்டிஸை பாராட்டுறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிள்ளைகளுக்காக எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம்.